திண்ணை தோழர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அறிவு கருவூலத்தை, அவருடைய ஞான பாத்தியதையை உலகெங்கும் உலகெங்கும் கொண்டு போய் சேர்த்தவங்களில் மிக முக்கியமானவர்கள் இந்த திண்ணை தோழர்கள். இவர்கள் ஏழைகள். பசியால் நம்ம என்னென்ன சொல்ல முடியாதுங்க. அவங்களுக்கு பசியை போக்குறது எதுவுமே இல்லை. பசியைத்தான் அவங்க உடுத்தி கொண்டிருந்தார்கள், பசியைத்தான் போர்த்தி கொண்டிருந்தார்கள். அவங்களோட பசி மட்டும் தான் இருந்துச்சு. அந்த பசியை, பட்டினியை, பசி பிணி, பட்டினி பிணி, அங்க பிணி இல்லைங்க, பட்டினி தான் அவங்களுக்கு வாழ்க்கையா இருந்துச்சு. சோ அந்த பசியையும் பட்டினியையும் அவங்களுக்கு போக்குறதுக்கு வழியே கிடையாது. அப்படி இருந்த நிலையிலும், ஏன்னா அங்க பொருளாதார தடை, நெருக்கடி, பல்வேறு அம்சங்களினால் அவங்க மஸ்ஜித் நபவியை சார்ந்த திண்ணையில் அவங்க நாதியற்று கிடந்தார்கள். நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் இந்த திண்ணையில் இணைந்த இந்த ஏழை பாலைகள் அடுத்த வேளை சோற்றுக்கு வழி தெரியாதவர்கள். இவங்க அல்லாஹ்வின் தூதருடைய அந்த ரிசாலத் பணியை எங்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். உலகம் முழுவதும் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் பரவி இருக்கின்றது என்றால் இந்த திண்ணை தோழர்கள் தான் மிக முக்கிய காரணம். அவங்கதான் முதல் பாடசாலை. அதாவது பாடசாலை என்கின்ற பெயரை நீங்கள் எதற்கு வேண்டும் சூட்ட வேண்டும் என்றால் மஸ்ஜித் நபவியின் வெளியில் இருந்த அந்த திண்ணைக்கு நீங்கள் சூட்டணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனின் இறுதி தூதர் என்கின்ற அந்த பாடசாலையில் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, எத்தனை திறனாளுமைகள் வெளிவந்திருக்கின்றன அப்படிங்கிறத பாருங்க. அவங்கள யாருங்க? அபூபக்கர், உமர், அலி, உஸ்மான், அபூ உபைதா, சயீத் இப்னு ஆஸ், சஅத் இப்னு அபி வக்காஸ், அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப், ஜுபைர் இப்னு அவ்வாம், தல்ஹா இப்னு அபி உபைதில்லா, உபை இப்னு கஅப், சாலிம், அபூ ஹுதைஃபா, அப்துல்லா இப்னு மசூத், அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ், பிலால் இப்னு ரவாஹா, கப்பாப் இப்னு அரத், சல்மான் ஃபாரிசி. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பேர்களை நான் சொல்லிட்டே போறேன். இந்த 7-8 வகையராக்களை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நூற்றுக்கணக்கான ஆளுமைகள் தென்படுவாங்க. இவங்கெல்லாம் யார்? இவங்க யாருங்க? இவங்க தானே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரதிபலிப்புகள், ரிசாலத்தின் பிரதிபலிப்புகள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோலை கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் பெற்றுக் கொண்டு போனார்கள். ஒருவர் வீரத்தை பெற்றுக் கொண்டு போனார், ஒருவர் துணிச்சலை பெற்றுக் கொண்டு போனார், ஒருவர் தைரியத்தை பெற்றுக் கொண்டார், மனோதிடத்தை, வைராக்கியத்தை, கொள்கை பற்றுறுதியை, இறைவன் மீதான விசுவாசத்தை, இறை நம்பிக்கையை, ஈமானிய வலிமையை, இறைவனுக்கென்று எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கின்ற ஃபலாஃபில்லாவை, ஆன்மீகத்தை, மெய்யறிவை, ஞானத்தை, ஹிக்மத்தை, பரிவை, இரக்கத்தை, பாசத்தை, அன்பை, நேசத்தை, அறிவை, புலமையை, ஞானத்தை, முற்ற அறிவை, ஞான கருவூலத்தை, சொர்க்கத்தை தேடுகின்ற வேட்கையை, கல்வியை, புலமையை ஒவ்வொருத்தரும் கொண்டு போயிட்டாங்க. இவங்க அத்தனை பேரும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மாணவர்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. இவங்க அத்தனை பேரும் பலதரப்பட்ட மக்கள், பல நாட்டினர்கள், பல மொழியினர்கள், பல்வேறு இனத்தினர்கள், பல்வேறு சமூக அந்தஸ்தில் பல்வேறு தரத்தினர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? பாக்குறீங்களா இல்லையா? பெண்கள் இருக்காங்க, அடிமைகள் இருக்காங்க, சிறுமிகள் இருக்காங்க, சிறுவர்கள் இருக்காங்க. கொஞ்சம் தாங்க சொல்ல முடியும். எக்கச்சக்கமான விஷயங்கள் அங்க இருக்கின்றன. நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களை போன்ற ஒருத்தர் இருக்கிறார், உங்களை போல இன்னொருத்தர், உங்களை போல இன்னொருத்தர், உங்களை போல இன்னொருத்தர், உங்கள் பெற்றோர்களை போல, உங்கள் இளையரை போல, உங்கள் பிள்ளைகளை போல, உங்கள் நண்பர்களை போல, உங்களை மாதிரியே பல பேர் அங்க இருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர்ல பல பேர் இருக்கிறாங்க. உங்கள் நண்பரை போல் பல பேர், உங்களுடைய முதலாளியை போல் பல பேர், அதிகாரியை போல் பல பேர், ஆட்சியாளர்களை போய் பல பேர் இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. லட்சக்கணக்கான சஹாபாக்களில் உங்களை போல கொஞ்சம் பேர், என்னை போல் கொஞ்சம் பேர், என் மனைவியை போல் கொஞ்சம் பேர், அதிகாரிகளை போல் கொஞ்சம் பேர், செல்வ சீமன்களாக கொஞ்சம் பேர், ஒன்றும் இல்லாத பஞ்ச பராரிகளாக கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் அல்லாஹ்வின் தூதரத்தில் பெற்றுக்கொள்ள கொஞ்சம் இருந்தன என்றெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. எவ்வளவோ இருந்தன. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் பெற்றுக்கொள்ள எவ்வளவோ விஷயங்கள் இருந்தன. அப்படி எல்லாருக்கும் அவங்க அத்தனை பேருக்கும், அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியா திகழ்ந்தார்.
வாழ்ந்து காமிச்சிருக்க. அவ்வளவு முடிஞ்சு போச்சு. என்ன அர்த்தம்? நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த மொழியை வேண்டுமானாலும் பேசலாம், எந்த இனத்தவராகவும் இருக்கலாம், எந்த நாட்டை சேர்ந்தவங்களாகவும் இருக்கலாம், உங்களுடைய சிந்தனை பின்புலம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், சமூக அந்தஸ்தில் நீங்கள் எந்த தரத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். உங்களுக்கான வழிகாட்டுதல் சாதாரண வழிகாட்டுதல் இல்லைங்க, அழகான வழிகாட்டுதல். அழகான வழிகாட்டுதல் என்ன அர்த்தம்? நிகரற்ற, இணையற்ற, தெளிவான, துல்லியமான வழிகாட்டுதல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருக்கு.